ஆதிச்சநல்லூர் அது என்னுடைய சொந்த ஊரில் இருக்கிறது, தாமிரபரணி கரையில் இருக்கிறது. தமிழர்களுடைய நாகரிகத்தை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக மோடி அரசாங்கம் ஆதிச்சநல்லூரை கையில் எடுத்து அதை உயர்த்துவதற்காக நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்திய ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கிற டெக்ஸ்டைலுக்கு புதிய கதவுகளை திறந்து விட்டிருக்கிறது. 1000 இருக்கட்டும், கொள்கையில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நரேந்திர மோடி அவர்களை நான் ஒன்று விஷயத்திற்காக பாராட்ட விரும்புகிறேன். இந்தியா என்பது பாம்பாட்டிகளின் தேசம். அது பாம்பாட்டிகளின் தேசம் என்று சொல்லுகிற போது இன்றைக்கு உலகத்திலேயே 4வது பெரிய வர்த்தகம் பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் நரேந்திர மோடி. அதற்காக அவருக்கு நான் தலை வணங்க விரும்புகிறேன். என் பிச்சிப்பு வார்த்தைகளால் அவரை மெச்சி புகழ விரும்புகிறேன். என்ன சொல்லுவாங்க? ஜப்பான் அப்பார், பிரான்ஸ் அப்பார், ரஷ்யாவை பார் என்று சொல்லிக் கொண்டிருந்த தேசத்தை ஜப்பானும் ரஷ்யாவும் பிரான்சும் நமக்கு பின்னால் இருக்கிறது என்ற நிலையை உருவாக்கி காட்டியவர் நரேந்திர மோடி. அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிட்டிஷ் அடிமைப்படுத்தி இருந்தது. இன்றைக்கு பிரிட்டிஷ் நமக்கு பின்னால், பொருளாதாரத்தில் நமக்கு பின்னால் இருக்கிறது. இதை நாம் பாராட்டி தீர வேண்டும்.